இலங்கையின் தங்காலை ஆதார வைத்தியசாலையின் பிணவரையில் சடலங்களின் மீது ஐஸ் கட்டிகளை அடுக்கி அவற்றை பிணவரைக்கு முன்னால் உள்ள வராண்டாவில் வைக்கும் அவல நிலை காணப்படுவதாக செய்தி வெளியாகியுள்ளது. இடவசதி இல்லாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெலியத்த, நாகுலுகமுவ, ரன்ன, அங்குணகொல பெலச, வீரகெட்டிய போன்ற பிரதேச மற்றும் மாவட்ட வைத்தியசாலைகளில் உயிரிழப்பவர்கள் மற்றும் விபத்துகளில் பலியாகும் நபர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பரிசோதனைகள் நிறைவடையும் வரை சடலங்கள் அங்கேயே வைக்க இருப்பினும் கடந்த 4 வருடங்களாக வைத்தியசாலையில் போதிய அளவான குளிரூட்டி வசதிகள் இல்லாமை ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பழைய பிணவரையில் ஒரே நேரத்தில் 6 சடலங்களை வைக்கக்கூடிய குளிரூட்டி வசதி இருந்த போதிலும் அது தற்போது மீண்டும் திருத்த முடியாத அளவுக்கு பழுதடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. புதிய பிணவரையில் தற்போது 2 சடலங்களை மட்டும் வைக்கக்கூடிய வசதி உள்ள நிலையில் அது போதுமானதாக இல்லை என ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாகவே சடலங்களை பாதுகாப்பாக வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று காலை பிணவரை சடலங்கள் நிரம்பி வழிந்ததால் சடலங்களை வண்டிகளில் வைத்து அவற்றின் மேல் ஐஸ் கட்டிகளை அடுக்குவதற்கு ஊழியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதன்படி ஐஸ் வைக்கப்பட்ட 3 சடலங்கள் பிணவரைக்கு வெளியே உள்ள வராண்டாவிலும் மற்றொரு சடலம் குளிரூட்டிக்கு வெளியே உள்ள வண்டியிலும் வைக்கப்பட்டிருந்தன. உயிரிழந்தவர்களின் உறவினர்களையே ஐஸ் கட்டிகளை கொண்டு வருமாறு கோரப்பட்டதால் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த பிணவரை இட நெருக்கடி குறித்து நீண்டகாலமாக சுகாதார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரையில் எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை என வைத்தியசாலை ஊழியர்கள் கவலை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.